34 of the 100 days challenge. கிட்டத்தட்ட மூணாவது நாள் அப்படியே லூப்பில் போன மாதிரி இருக்குது. மேபி மூவிஸ் ரிலீஸ் ஆனதுனாலே அப்படியே என்ன எதுன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் அகேன் லேட்டாக எழுந்திரிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட் கிராஸு, லஞ்ச், ஏர்லி லஞ்ச், அண்ட் தென் ஐ வாஸ் ஆஃப் டு அ மூவி அண்ட் நைட்டு டின்னரும் ஒரு மாதிரி 9:40 9:45 அந்த ஜோனில் லேட் பண்ணிட்டேன். வெளியே போயிருந்தேன் ஆக்சுவலாக, அங்கே கொண்டு வர லேட் பண்ணிட்டேன். 9 o'clock போயிட்டேன். பட் அங்கே ஆர்டர் பண்ணி வரக்குள்ள லேட் ஆயிடுச்சு. பட் நெவர்தலெஸ் கிராஸ் தான், வாக்கிங் போகல. அண்ட் தூக்கமும் எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் என்ன கிட்டத்தட்ட 11:40 ஆச்சு. 11:40 ஆயிடுச்சா. ஸோ 20 நிமிஷம் தூங்க மாதிரி அதில் லூப் கிட்டத்தட்ட அதே மாதிரி என்ன சொல்கிறது, திரும்பி அதே மாதிரி 4 வாரம் தான் இருக்குது. பட் ப்ரொடக்டிவாக இருந்தோம். இன்றைக்கும் வந்துட்டு கட்டா குஸ்தி போயிருந்தேன். கட்டா குஸ்தி 2 நல்லா இருக்குங்க படம், பார்க்கலாம், தலைமை தேரில் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது படம் அண்ட் இட் வாஸ் ஃபன், ஜாலியாக இப்போ வச்சு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ அது வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அப்படியே சேனல் இருக்கும் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் மற்றபடி வந்துட்டு நம்ம சேலஞ்ச் வந்து சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கு எனக்கு பேசிக்கலாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி நத்திங் அவுட் ஆஃப் த வே. வெளியே போயிருந்தோம், சொன்ன மாதிரி நானே ஒய்ஃப் எல்லாம் வெளியே போயிருந்தோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மாலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்தோம். சாட்டர்டே தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்தாச்சு. அண்ட் பேக் ஹோம். அண்ட் அநேகமாக இப்போ உட்காந்து என்னோட ஹோம்ஸ் பார்த்தாலும் பார்ப்போம். பார்ட் 2, பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். பார்ட் 3 வேறு வந்துருச்சு. ஸோ அதையும் பார்ப்போம். எனக்கு பிஞ்ச் பண்ணுவோம் நினைக்கிறேன் நாளைக்கு அநேகமாக. ஐ டோன்ட் நோ. பட் நெவர்தலெஸ் நீட் டே, குட் டே. பட் ஆனால் அந்த டிக்ஸ் பர்ஃபெக்ட் டே தெரில, எந்த டேன்னு தெரில அது. பட் ஹோல்டிங் ஆன். நான் ஐம் நாட் கோயிங் கிவ் அப் ஆன் மை செல்ஃப்ங்க. சத்தியமாக நான் வந்து இது நான் சொல்கிறேன்ல, நான் உங்களுக்கு வேணால் அதை சொன்ன மாதிரி நான் இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் எனக்கு இது ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிறேன். அநேகமாக சில டைம்ஸில் எனக்கு ஹோப் அப்படியே போகுது, என்னடா இது சீரியஸாக பண்ணணுன்னுட்டு, ஆனால் என்னடா நிறைய டிக்ஸ் மிஸ் ஆகுதுடான்னு சொல்லிட்டு. பட் நான் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணுறக்காக சொல்ல. பட் த ஃபேக்ட் தட் ஐம் ரெக்கார்டிங் எவ்ரிடே இட் செல்ஃப் இஸ் சம்திங் வெரி 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 என்ன சொல்கிறது, என்னை பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். சரியா, நான் கொஞ்சம் விட்டுருவேன், அவ்வளோதான். 10-20 நாள் விட்டுருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். திஸ் இஸ் த 34th day and I'm still holding on. I'm still making it a point to record every dayங்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் தான். ஸோ that's pretty much it. ஸோ ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். பர்ஃபெக்ட் டேஸ் சீக்கிரமே அடிக்க ஆரம்பிக்கணும். எப்போ என்னன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் that's pretty much it. This is day 34 of the 100 days challenge and இது என்னோட அப்டேட்டு. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஹோப் விட்றாதீங்க, என்ன மாதிரி நீங்களும் ஹோப் விட்றாதீங்க. நீங்களும் அப்படி ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, சேலஞ்சு இல்லை ஏதாவது ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் லைஃப்பில் என்னன்னா, ப்ளீஸ் டு நாட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். ஹோல்ட் ஆன், யூ கேன் டூ இட் அப்படி சொல்கிறேன். ஒன் ஸ்மால் சேஞ்ச், வெரி மைன்யூட் சேஞ்ச் எவ்ரிடே பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வாரத்தில் பண்ணாலும் சரி, 10 நாளில் பண்ணாலும் சரி, எவ்ரி பிட் ஆஃப் எஃபர்ட், சின்சியர் எஃபர்ட் இஸ் க்ரோத். சரியா, அது உடனே மாறிச்சினாலும் மாறலனாலும் சரி, பட் அந்த முயற்சியே, ஒரு சின்சியர் முயற்சி கூட ஒரு சேஞ்ச் தான். ஸோ விட்டுறாதீங்க, ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள், டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஹஸ்லர் ஷோஅப் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் தூங்க போகிறேன், நீங்கள் தூங்க போங்க. டாடா, பை, குட் நைட், டேக் கேர், பீஸ் பண்ணிடுங்க. ஓகே.